கிடைத்த பரிசில் பாதியை இழக்கும் குகேஷ். வரியாக 4 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும். பணத்திற்காக விளையாடவில்லை என விளக்கம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் குகேஷ் வென்று 11.34 கோடி ரூபாய் பரிசு தொகை பெற்றுள்ளார். இது மட்டுமின்றி தமிழ்நாடு அரசு அவருக்கு 5 கோடி ரூபாய் பரிசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குகேஷ் பெற்ற 11.34 கோடி ரூபாயில் கணிசமான தொகையை அவர் வரியாக செலுத்த வேண்டியுள்ளது. எனவே அவர் சுமார் 4.7 கோடி ரூபாயை வரியாக செலுத்த வேண்டும் என கூறப்படுகிறது. எனினும் குகேஷ் தற்போது வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவரது சொத்து மதிப்பு மொத்தமாக 21 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதில் 42% அவர் வரியாக செலுத்த வேண்டியது வரும் என்று சில ஆடிட்டர்கள் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு வருகின்றனர். அதிகாரப்பூர்வமாக பார்க்க போனால் வருமான வரித்துறை சட்டத்தின்படி ஒருவரது ஆண்டு வருமானம் 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் சென்றாலே கூடுதல் தொகையிலிருந்து 30% வருமான வரி பிடித்தம் செய்யப்படும். உதாரணமாக ஒருவரது ஆண்டு வருமானம் 20 லட்சம் ரூபாயாக இருந்தால், அதாவது 15 லட்சத்திலிருந்து கூடுதலாக 5 லட்சம் வருவதால் அந்த 5 லட்சத்திற்கு 30%, அதாவது 1.5 லட்சம் வரி விதிக்கப்படும். அதாவது அந்த நபர் 18.5 லட்சத்தை மட்டுமே வீட்டிற்கு எடுத்துச் செல்ல முடியும். எனவே குகேஷ் தனது பரிசு தொகையிலிருந்து சுமார் 42% இழக்க வேண்டியது வரும் என சிலர் கூறுகின்றனர். அதே நேரம் மத்திய அரசு விதிவிலக்கு கொடுக்குமேயானால் வரிகளின்றி அவர் முழு பணத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். இது குறித்த மீம்ஸ்கள் வைரலாகி வருகின்றன. குகேஷ் வென்ற பணத்தை பறிப்பதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காத்திருப்பது போன்று சித்தரித்து மீம்ஸ்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் பணத்திற்காக விளையாடவில்லை என குகேஷ் கூறியுள்ளார். தனது கனவை நிறைவேற்ற தனது தாயும் தந்தையும் பல தியாகங்களை செய்துள்ளதாகவும், இதனால் தங்களுக்கு பண கஷ்டம் ஏற்பட்டது உண்மைதான் என்றும், அதே நேரம் தாங்கள் போதிய அளவு பணம் வைத்திருந்த பணக்காரர்களாகவே இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பொருளாதாரத்தில் நல்ல நிலைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.